தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சின் முன்னாள் நீதியமைச்சர் ரொப பெடிண்டருக்கு பாரிஸில் உள்ள பொந்தேயோன் தேசிய வீரர்களின் சமாதியில் நினைவு சின்னம் நிறுவப்பட்டுள்ளது. பிரெஞ்சு அரசியல் நெருக்கடிகளுக்கு எமனுவல் மேக்ரோ முகம் கொடுத்து வரும் நிலையில் புதிய பிரதமரை நியமிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியிருக்கிறார். பிரான்சின் புதிய பிரதமர் யார் என்ற கேள்விக்கு அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை பதில் கிடைத்துவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனின் 2வது பதவிக்காலத்தில் 5வது பிரதமராக நியமனம் பெற்ற செபஸ்டியன் லூகோர்னோ பதவியில் இருந்து வெளியேறியுள்ளார். பிரான்ஸ் அரசியலில் சர்ச்சைக்குரிய விடயங்களாக இருக்கும் ஓய்வூதிய சீர்திருத்தம், வரவு செலவு திட்டம் என்பனவற்றில் மேக்ரோ அரசாங்கம் பெரும் பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றது. பிரான்சில் மின் கட்டணத்தை குறைக்க EDF ஒரு பெரிய சோதனையை தொடங்க உள்ளது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ வரவேற்றுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா. ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா. ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பிரான்சில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா? உங்களுக்கு ஒரு உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா விதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துங்கள். உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்சின் முன்னாள் நீதியமைச்சர் ரொப பெடிண்டருக்கு பாரிஸில் உள்ள பொந்தேயோன் தேசிய வீரர்களின் சமாதியில் அக்டோபர் 9 ஒரு நினைவு சின்னம் நிறுவப்பட்டுள்ளது. பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அக்டோபர் 9 வியாழக்கிழமை இந்த நிகழ்வை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பிரான்சின் முக்கிய அரசியல், நீதி, சமூக தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். ரொப பெடிண்டர் பிரான்சில் மரண தண்டனை ஒழிப்புக்காக போராடியவர். இவரே 1981 பிரான்சில் மரண தண்டனையை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் இவர் மனித உரிமைகள், நீதி, சீர்திருத்தங்கள் ஆகியவற்றில் முக்கிய பங்களிப்பாளராக அறியப்படுகிறார். பொந்தேயோன் இது பிரான்சின் தேசிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இடம். புகழ் பெற்றவர்களான வோல்டேர், ரூசோ, விக்டர் ஹூகோ போன்றவர்களின் உடலங்கள் இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு பிரான்சின் நீதி, மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு முக்கிய தருணமாக கருதப்படுகிறது. பாரிஸில் உள்ள பொந்தேயோனில் அக்டோபர் 9 ரொப பெடிண்டரின் உடல் வைக்கப்படும் விழா நடைபெற்றுள்ளது. பிரான்சில் மரண தண்டனை ஒழிக்கப்பட்டு 44 ஆண்டுகள் நிறைவடைந்த நாள் 2025 அக்டோபர் 9 என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ
பதவி விலகிய பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னு, புகழ்பெற்ற பாடகர் ஜூலியன் கிளர்க் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இந்த விழா பிரான்ஸ் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது. பிரெஞ்சு அரசியல் நெருக்கடிகளுக்கு எமனுவல் மேக்ரோன் முகம் கொடுத்து வரும் நிலையில் புதிய பிரதமரை நியமிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியிருக்கிறார். பிரான்சில் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எமனுவல் மேக்ரோனின் கட்சி பெரும்பான்மையை இழந்தது. இதன் விளைவாக அரசாங்கம் நெருக்கடியில் சிக்கியது. இதற்கிடையில் பிரான்சின் முன்னாள் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னு பதவி விலகிக் கொண்டார். இதன் காரணமாக புதிய பிரதமரை நியமிக்கும் பொறுப்பு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனுக்கு ஏற்பட்டுள்ளது. பிரான்சின் அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு புதிய பிரதமரை நியமிக்கும் பொறுப்பை விதித்திருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கட்சி அல்லது கூட்டணி இல்லாத நிலையில் குடியரசுத் தலைவர் வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அரசாங்கத்தை நிறுவ வேண்டும். இதனால் மேக்ரோன் விரைவில் புதிய பிரதமரை நியமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. மேக்ரோனின் அலுவலகம் எலிசே பேலஸ் புதிய பிரதமரை நியமிக்கும் பணியை முடுக்கியிருக்கும் நிலையை எடுத்து கூறியுள்ளது. நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை பெற்று அரசாங்கத்தை நிறுவவும் அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் இவர் ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கின்றார். புதிய பிரதமரை நியமித்த பின்னர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை பெற்று அரசாங்கத்தை நிறுவ வேண்டும். இது பிரான்சில் அரசியல் நிலைமையை நிலைப்படுத்தும் முக்கியமான படியாக இருக்கும். புதிய பிரதமராக யார் நியமிக்கப்படுவார்? அவர் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை பெற்று அரசாங்கத்தை நிறுவ முடியுமா? இது பிரான்சின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமான கட்டமாக இருக்கும். இந்த நிலைமை பிரான்சின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பமாக கருதப்படுகின்றது. பிரான்சின் புதிய பிரதமர் யார் என்ற கேள்விக்கு அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை பதில் கிடைத்துவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செபஸ்டியன் லூகோர்னு செப்டம்பர் 9 அன்று பிரதமராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அவர் அக்டோபர் 6 தனது பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது பிரான்சில் அரசியல் நெருக்கடி நிலவி வருகிறது. எமனுவல் மேக்ரோன் வெள்ளிக்கிழமை புதிய பிரதமரை நியமிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. ஆனால் யார் நியமிக்கப்படுவார் என்பதற்கான உறுதியான தகவல் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் யோன் லூயி போலூவின் பெயர் பிரதமர் பதவிக்கு குறிப்பிடப்படுகிறது. அவரது பெயர் பல அரசியல் கட்சிகளாலும் ஆதரிக்கப்படுகிறது. ஆனால் அவர் இந்த ஊகத்தை மறுத்துள்ளார். முன்னாள் பிரதமர்களான மிஷேல் பேர்னியே, பிரான்சுவா பைரூ ஆகியோரின் பெயர்கள் ஊகங்களாக முதலில் வெளியாகியிருந்தன. பின்னர் அவர்கள் பிரதமர்களாக நியமனமாகினர். இதுபோன்றே யோன் லூயி போலூ பெயர் வெளியாகியுள்ளது. ஆனால் தற்போதைய சூழலில் யார் நியமிக்கப்படுவார் என்பதற்கான உறுதியான தகவல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. வணக்கம். உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள். உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும். 1290 யூரோக்கு கட்டில், மெத்தை, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபர்ட், பெட்சைட் டேபிள். தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். பங்களாதேஷ் ஃபர்னிச்சர் பாரிஸ் 160 அவென்யூ பால் வாயோன் குச்சரியார், லா கார்னர். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனின் 2வது பதவிக்காலத்தில்
5வது பிரதமராக நியமனம் பெற்ற செபஸ்டியன் லூகோர்னோ 26 நாட்களில் பதவியில் இருந்து வெளியேறியுள்ளார். செபஸ்டியன் லூகோர்னோ பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருந்த பொழுதிலும் மேக்ரோனின் வேண்டுகோளுக்கு இணங்க எதிர்க்கட்சிகளுடன் சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடித்திருக்கின்றார். இப்பொழுது ஒரு புதிய பிரதமரை தெரிவு செய்யும் நிலைக்கு அவர் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் வெள்ளிக்கிழமை மாலைக்குள் நாட்டின் புதிய பிரதமரை மக்களுக்கு அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அக்டோபர் 8 புதன்கிழமை மாலை பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ பதவியில் இருந்து விடை பெற்றார். எந்த நேரத்திலும் புதிய பிரதமர் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனால் அறிவிக்கப்படுவார் என எலிசே மாளிகை தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் அரசியலில் சர்ச்சைக்குரிய விடயங்களாக இருக்கும் ஓய்வூதிய சீர்திருத்தம், வரவு செலவு திட்டம் என்பனவற்றில் மேக்ரோ அரசாங்கம் பெரும் பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றது. ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பாக முன்னாள் பிரதமர் எலிசபெத் போர்ன் கருத்து வெளியிட்டு வருகின்றார். குறிப்பாக அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தல் வரை ஓய்வூதிய சீர்திருத்தம் பிற்போடப்பட வேண்டும் என்று எலிசபெத் போர்ன் வலியுறுத்தி வருகின்றார். தற்போதைய நிலையில் ஓய்வூதிய சீர்திருத்தம் மிகவும் கட்டாயமானது அல்ல என அவர் கூறியுள்ளார். எனவே 2025-26 வரவு செலவு திட்டம் இதில் ஓய்வூதியத்தை நீக்கி நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். ஓய்வூதிய சீர்திருத்தத்தை 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் வரை ஒத்திவைக்கலாம் என்றும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். இல்லையென்றால் இதே நிலைமை நீடிக்கும் என்றும் அவர் மேலும் கருத்து கூறியுள்ளார். பிரான்சில் மின் கட்டணத்தை குறைக்க EDF ஒரு பெரிய சோதனையை தொடங்க உள்ளது. இதுவரை EDF-இன் பாஸ் திட்டத்தில் இருப்பவர்களுக்கு நாள் முழுவதும் ஒரே மாதிரியான மின் கட்டணம் விதிக்கப்படுகின்றது. ஆனால் ஆர் குரூஸ் திட்டத்தில் இருப்பவர்கள் இரவு மற்றும் வார இறுதி நாட்களில் மின்சாரத்தை பயன்படுத்தும் பொழுது குறைந்த கட்டணம் செலுத்துவார்கள். இப்போது இந்த சலுகையை பாஸ் திட்டத்தில் உள்ளவர்களுக்கும் வழங்க முடியுமா என்று சோதிக்க EDF ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. முதல் கட்டமாக சிறிய மற்றும் நடுத்தர வீடுகளில் வசிக்கும் 3 கிலோவாட்ஸ் அல்லது 6 கிலோவாட்ஸ் வரையான மின்சாரத்தை பாவிக்கும் 6000 குடும்பங்கள் இந்த சோதனையில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இந்த சோதனை ஜனவரி 2026 வரை நடைபெறும். அதிக பயன்பாட்டு நேரம் காலை மற்றும் மாலை நேரங்களில் வீட்டில் அதிகமாக இருக்கும் நேரங்கள். மின்சாரத்தை பயன்படுத்தினால் கட்டணம் சற்று கூடுதலாக இருக்கும். குறைந்த பயன்பாட்டு நேரம் குரோஸ் இரவு நேரங்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் பயன்படுத்தினால் கட்டணம் மிகவும் குறைவாக இருக்கும். புதிய கட்டண முறையால் உங்கள் மாத கட்டணம் பழைய பாஸ் திட்டத்தை விட அதிகமாக இருக்குமாயின் நீங்கள் கூடுதல் தொகையை செலுத்த வேண்டியதில்லை. உங்கள் வழக்கமான பழைய கட்டணத்தை மாத்திரம் செலுத்தினால் போதுமானது. இந்த சோதனை வெற்றி பெற்றால் எதிர்காலத்தில் பிரான்சில் உள்ள லட்சக்கணக்கான பாஸ் சந்தாக்காரர்களின் மின் கட்டண முறையில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக.
காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ வரவேற்றுள்ளார். இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பு இடையே 2 ஆண்டுகள் நடைபெற்ற போர் அக்டோபர் 9 நிறுத்தப்பட்டுள்ளது. காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த நிலையான அமைதி திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. ட்ரம்ப் பிடிபட்டுள்ள பணைய கைதிகள் அனைவரும் அக்டோபர் 13 திங்கட்கிழமை திரும்பி வருவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ இந்த ஒப்பந்தத்தை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று வரவேற்றுள்ளதுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பாராட்டியும் உள்ளார். இந்த ஒப்பந்தம் காசா பகுதியில் நீண்டகால அமைதிக்கு வழிவகுக்குமா என்ற எதிர்பார்ப்பு உலக அளவில் எழுந்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த நிலையான அமைதி திட்டத்தின் முதல் கட்டமாக இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 2000 பலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள். ஆனால் பலஸ்தீன தலைவர் மர்வான் பார்கவுதி விடுவிக்கப்பட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இராணுவம் காசாவில் இருந்து படிப்படியாக விலகும். மனிதாபிமான உதவிகள் காசாவுக்கு செல்கின்றன. முதல் 5 நாட்களில் தினமும் 400 பார ஊர்திகளில் உதவிகள் கொண்டு செல்லப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் படிப்படியாக இது அதிகரிக்கும். ஆயுள் தண்டனை பெற்ற 250 பலஸ்தீனர்கள் மற்றும் 1700 காசா கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். முதல் கட்ட ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் 2வது கட்ட பேச்சுவார்த்தைகள் உடனடியாக தொடங்கும். காத்திரமான அமைதி ஏற்படும் என்றும் போர் முற்றிலுமாக முடிவடையும் என்றும் ஹமாஸ் தலைவர் உறுதியளித்துள்ளார். இதற்கு மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்கா, துருக்கி ஆகியவை உத்தரவாதம் அளித்துள்ளன. 2 ஆண்டுகள் போருக்கு பின்னர் காசா மக்கள் இப்பொழுது சிறிது நிம்மதி அடைந்துள்ளனர். உணவு, மருத்துவ உதவிகள் உடனடியாக காசாவுக்குள் செல்கின்றன. ஒப்பந்தம் நிலைக்குமா? முன்பு ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் முறிந்தன. இம்முறை இந்த ஒப்பந்தம் நிலைக்குமா என்ற சந்தேகம் உள்ளது. இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஹமாஸ் அமைப்பிடம் இருந்து ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப்.